Sorry ass DJ. சொல்லியிருக்கிறார், எதுவுமே மறைவு கிடையாது, அனைத்தையும் அவர் கண்டுவிட்டார், அவற்றை மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் தெரிந்த ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்னெல்லாம் செஞ்சேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதை நான் அறிக்கை இடுகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவருடைய ரத்தம் நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. பாவ சங்கத்தினத்தில் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுது. அதனால் ஒவ்வொரு பாவ சங்கத்தினம் நமக்கு இரண்டாவது திருமுழுக்கு. எப்ப எல்லாம் நம்ம பாவ சங்கத்தினம் செய்கிறோமோ அப்ப எல்லாம் நமக்கு அது இரண்டாவது திருமுழுக்காக அமைகிறது. என்னது நல்ல ஒரு பாவரிக்கை, சரிங்களா? இந்த வீட்டில் சமைச்சிட்டு பருமாறுவாங்க எல்லாருக்கும், இல்லைங்களா? பருமாறப்ப அவங்களுக்கு கணக்கு தெரியும், இன்னும் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் கரண்டில் வரும் அளவு, சரிங்களா? ஏன் கொஞ்சம் 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 பிடிச்சி வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இல்லாஇருந்தாலும் கொஞ்சோண்டு உள்ளே வச்சுருப்பாங்க மிச்சம். அதுபோல் பாவ அறிக்கை செய்கிற போது கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்காதீங்க, சரிங்களா? எல்லாத்தையும் சொல்லுங்கள். சில பேருக்கு எப்படி எல்லாத்தையும் சொல்கிறது, ஒன்றுமே இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால் கொஞ்சத்தை வச்சுருக்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. அபிஷேகம் செய்ய காட்சிகள் காண்பார்களாக. புதிய நாவல், புதிய பாஷை நாவல உண்டாவதாக. அந்நிய பாஷை உண்டாகட்டும், அந்நிய பாஷை உண்டாகட்டும். ஓ லக்கராபாக்கலாம். விடுதலை 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 விடுதலை, தூயாவின் தனிகள் விடுதலை, ஆவியானவர் எங்க உண்டாக விடுதலை உண்டு. ஓ கராபாலன், சாத்தான் வெளியேறட்டும், சாத்தான் வெளியேறட்டும். அவன் கட்டுகளை உடைக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தால் உடைக்கிறேன். ஓ கராபால், ஓ ரெபெக்கெல் ரெபால், ஓ ஷக்கராபாத்தா, ஓ ரெபெக்கெல் ரெபால், ஷக்கராபால். விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை செஞ்சிருக்கிறார். ஓ சக்கரத்த கலவரங்கள் உன் குடும்பத்தில் இருந்த கஷ்டம், நஷ்டம், வேதனை, கவலை எடுத்து மாற்றி இருக்கிறார். வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியினால் உள்ளத்தில் நிரப்பி இருக்கிறார். நம்முடைய உண்மையான சொத்து மூவொரு தெய்வம் மட்டுமே. தந்தை, மகன், தூய ஆவி தான் நம்மளுடைய உண்மையான சொத்து. அவங்க நம்மளுக்குள்ள இருந்தால் போதும், மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.